So, இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா கங்குவா த டிசாஸ்டர், கங்குவா த பிளாக் பஸ்டர் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்திய சினிமாவையே இப்படி திரும்பி பார்க்க வச்சதே கங்குவா. ஏன், என்ன காரணம், கங்குவா படத்துல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பேச போறோம். ஸோ தட் இது ஒரு மூவி ரிவ்யூ ஆமா அப்படின்னு கேட்டுறாதீங்க, கிடையவே கிடையாது மக்களே. ஸோ மக்களுக்கு கங்குவா படத்தின் மீதான பார்வை எப்படி இருக்கு, ஏன் இது இவ்வளோ பெரிய டிசாஸ்டரா மாறுது, இல்லை ஏன் இது ஒரு பக்கம் பிளாக் பஸ்டரா கூட பார்க்கப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கர்லி ரிப்போர்ட்ஸ், நான் உங்கள் லோகு சுஜி. ஸோ முதல் விஷயம், கங்குவா திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் படம் நல்லா இருக்கோ இல்லையோ அதை மக்கள் அது வேண்டாம், இது இப்படி சலிப்படைய வைக்குது மக்களை அப்படின்னா படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மட்டும்தான் நமக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு ஃபுட்டு சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஒன்று சமைக்கிறோம், அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு அவங்க சொல்றது வேற. ஆனா நம்ம சமைக்கும் போதே நான் இதை போட்டேன் தெரியுமா சூப்பரா இருக்கும், அதை போட்டேன் தெரியுமா சூப்பரா இருக்கும், நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டிருக்கேன், இது இப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதை நம்மளே சொல்லி 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 அது மேல ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஃபுட்டை திருப்பி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து ஒரு 10% குறைஞ்சா கூட அவங்களுக்கு என்ன நீ இதுக்கு இவ்வளோ சீன் போட்ட அவ்வளோ நல்லா இல்லையே அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே இந்த மென்டாலிட்டியில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது அது ஒரு பெரிய ஹீரோவோட படமா இருக்குன்ற பட்சத்துல நம்ம சொல்லவே தேவையில்ல, அது நல்லாவே இருந்தாகணும். எப்படி நம்ம பிரியாணின்னா அது நல்லாவே இருந்தாகணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோமோ, அது ஒரு நம்பர் 1 ஸ்டார்ஸோட அந்த லிஸ்ட்ல வந்துச்சுன்னா அந்த படம் நல்லா தான் இருந்தாகணும். அந்த படம் கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நாங்க மெச்சூர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த மென்டாலிட்டியே இருக்கு. அதாவது தமிழ் சினிமாவோட மக்களுடைய பார்வை அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா அவன் தான் பெஸ்ட், அவன் தான் பால்கோவா பாயசம் எல்லாமே, லைக் இந்த லப்பர் பந்து இப்போ அந்த மூவிஸ் மாதிரி. ஸோ இது தமிழ் சினிமாவோட மனநிலையா இருக்கும்போது கங்குவா இதை பர்ஃபெக்டா பண்ணி உள்ள ட்ராப்ல சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது இத்தனை வருஷம் சூர்யா அவர்கள் கழிச்சு அவருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதே எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். சூர்யாவுடைய படம் இத்தனை நாளா நம்ம அவரை தியேட்டர்ல பார்க்கல, அவரோட ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படம் எதற்கும் துணிந்தவன்லாம் ஒன்றும் பயங்கரமா எதற்கும் துணிந்தவன் தானே பேர் கரெக்டா சொல்லிட்டேன்னா கரெக்ட் தான், அந்த படம்லாம் ஒன்றும் பயங்கரமா ஓடினதே இல்லை, ஓடின கதையே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். இருந்தாலும் இவங்க எல்லாம் அதுக்கு மேல 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 பில்டப்பை கொடுத்து அதுக்கு ஒரு பில்டப்பை ஏத்திட்டாங்க. ஸோ அப்படி இவங்க என்னெல்லாம் பில்டப் கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. ஸோ முதல்ல படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா. ஸோ இந்த பில்டப்க்கு என்னமா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தாங்க காரணம். ஸோ ஒரு சின்ன படம், லோ பட்ஜெட் படம், இல்லை பெரிய ஹீரோன்னு தெரியாத ஒருத்தங்களோட படம் அப்படின்னும் போது அதை ஆடியன்ஸ்ட எடுத்துட்டு போக ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கும். அதாவது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், போஸ்டர் ஒட்டணும், எல்லாருக்கும் நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை பார்க்கவே செய்வாங்க. ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு இத்தனை வருஷம் அவர் இல்லாமல் ஒரு படம் வருது, அவர் தியேட்டருக்கே அவரை நம்ம பார்க்கல அப்படின் போது ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. பட் இவங்க அதுக்கு மேலே அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இதே டிக்கெட்டை வச்சுக்கங்க, இங்கேயே சக்ஸஸ் மீட் நடக்கும் அப்படின்னு ஒரு அதெல்லாம் தாண்டி 2000 கோடி வசூல் பண்ணிடும். தமிழ் சினிமாவில் இன்னும் 1000 crore கிளப்லயே எந்த படமும் சேரலையே அப்படின்னு கேட்டா இது 2000 crore கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு ஓவர் த கான்ஃபிடன்ஸ் பேசினது தான் இந்த படத்தை மக்கள் இந்த அடி அடிக்கிறதுக்கு காரணம். அதாவது ஆகாவா இருக்கும் ஓகாவா இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்னலையே அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட சரி சாப்பிட்டு நல்லா இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா 2000 கோடி அடிப்போம் அப்படின்னு ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை. அவரோட ப்ராடக்டை நம்புறாரு. ப்ரொடியூசர் அதை ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, அவர் டைரக்ட் பண்ணலைன்றத அவர் மைண்ட்ல வச்சிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், சிறுத்தை சிவா அவர்கள். ஸோ சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற டைரக்டர் தாங்க. என்னதான் இப்போ நம்ம சிறுத்தை சிவாவை மெச்சூர் ஆடியன்ஸ் பல அடி அடிச்சாலும் அவர் ஒரு கமர்ஷியல், அவர் கொடுத்த அண்ணாத்தையும் ஆடியன்ஸ் உள்ள பார்த்தாங்க,
இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அண்ணாத்தையே பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வாசெல்லாம் கமர்ஷியலாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பயங்கர ஹிட். ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா கண்டிப்பா அதுதான் சிவாவுடைய பிளஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கும் அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். நம்ம என்னடா இவ்வளோ படம் மொக்கையா தானே பண்றாரு, இவருக்கு எதுக்கு படம் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஒரு ப்ரொடியூசரோட பிஸ்னஸ் தானுங்க அவங்களோட மென்டாலிட்டி. அதை எப்படியாவது வித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொடியூசர் நினைப்பாங்க. அந்த வகையில தான் அது சிறுத்தை சிவா அவர்களுடைய கையில கிடைச்சிருக்கு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பங்களோட படமா கொண்டு வர்றாரு, ஒரு சென்டிமெண்டலா எடுத்துட்டு போறாரு அப்படின்னும் போது இவர் ஒரு ஹிஸ்டாரிக்கலை எப்படி பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அவர் கையில ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அவரால் என்ன இன்புட்டை அவரோட தாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை ப்ரொடியூசர்ஸும் சரி மற்ற ஆக்டர்ஸும் சரி மற்ற எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரியில அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பில்டப் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இவ்வளோ பில்டப் பண்ணி மக்கள் இவ்வளோ டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, ஆக்சுவலி இது டிசாஸ்டர் நம்ம தமிழ் மக்கள் கலாய்க்கிறாங்கன்னு கிடையாதுங்க, நார்த் இந்தியா லெவல்ல கலாய்க்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நார்த் இந்தியால இருந்து நம்ம எவ்வளோ ஃபன்னி மொக்க படத்தை பார்த்துருப்போம். என்னடா இதெல்லாம் கான்செப்டாடா, இப்படிலாமாடா நடக்கும் அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியாவே மூவிஸே நம்ம கலாய்ச்சிருப்போம். இப்போ நம்ம மூவிஸை நார்த் இந்தியா வரைக்கும் கலாய்க்கிறது தான் என்னால் தாங்க முடியல, மக்களே தாங்க முடியல. அந்த அளவுக்கு தான் கங்குவாவோட விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நார்த் இந்தியா வரைக்கும் இந்தியா லெவல்ல ட்ரெண்டிங் தான் கங்குவா டிசாஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு பிளஸ் சத்தம், இப்போ வந்து சவுண்டை வந்து 2 பாயிண்ட் குறைச்சி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது திரைப்பட விநியோகஸ்தர்களிடம் வால்யூமை 2 பாயிண்ட் குறைத்து வைக்க சொல்லி கங்குவா டீம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இப்போதான் நியூஸ் பார்த்தேன். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா கலாய்க்கிறதுக்கு காரணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குன ஒரே விஷயம்தான். ஆனா அதுக்கு அடுத்தபடி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற வகையில படம் இல்லை. அது இன்னொரு அதாவது அது ஓகேப்பா விடுங்க சரி விடுங்க அப்படின்னு அதை கலாய்க்காம தட்டி விடுற அளவுக்கு இல்லாதது காரணம் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு ரொம்ப மொக்கையான ஒரு படத்தை கொடுக்கறதுக்கும் இன்னொரு காரணம். அதாவது இந்த படம் மொக்கைன்னு நான் சொல்ல விரும்பலை, மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ பெருசா ஒன்று எதிர்பார்த்து வந்து அட்லீஸ்ட் அதோட லெவலை கொஞ்சம் நீங்க இது பண்ற லெவலுக்காவது வச்சிருக்கலாம், சரி ஏதோ ஒன்று அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணலாம், அதை விட கொஞ்சம் எனக்கு ரொம்ப கீழே இருக்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு அந்த வெளில வர ஆடியன்ஸ் போட்டு அடின்னு படத்தை அடிக்கிறாங்க. நம்ம அதுதான் பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த படம் வந்து 58 ஏதோ ஒரு க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதாவது ப்ரொடியூசரே அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வேர்ல்டு வைடு 58 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 58 கோடிக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக தேட்டர்ஸ்லலாம் மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்ன எவ்வளவு படத்திற்கு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாலும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமா இல்லை. ஸோ மக்களை வந்து கோபமடைய செஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அதை ரிவ்யூஸ்ல பார்க்க முடியும் தான் இருக்கு. ஸோ லைக் இட் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் நம்ம இதை பேச முடியும். இப்போதான் இது இப்படி இருக்கும், இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அஸ் அ ஆடியன்ஸா ஒரு பொதுஜன மக்களா நமக்கு அது ஃபன்னு. அவங்க பேசுற அந்த வீடியோஸையும் ரிவ்யூஸையும் பார்க்கும்போது நமக்கு அது ஃபன்னா இருக்கு. ஸோ ப்ரொடியூசருக்கு போட்ட காசை எடுக்கணும். இந்த படத்துல அவரால் ப்ராஃபிட் பார்க்க முடியல, வேற படத்துல பார்த்துருவாரு. ஆப்வியஸ்லி நம்ம டைரக்டர் அண்ணாக்கு அடுத்த படம் கிடைச்சிருக்கோம். நம்ம சூர்யா அண்ணா அடுத்த படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷனா அப்படிதான் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு இருக்கு. ஓடிடியில் வந்தோடனே கங்குவாத டிஸ்டா அப்போ ஒரு அடிப்போம்ல, நம்ம அப்போ அதை பார்த்துட்டு இன்னும் தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கங்குவா டிசாஸ்டர் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எதிர்பார்ப்புன்னு ஒரு 200% எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு வெறும் 10%க்கு படத்தை கொடுத்ததுனால மக்கள் இந்த ஒரு ரேஷியோவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. அது டிசாஸ்டர் ஆனதுக்கும் பிளாக் பஸ்டர் ஆனதுக்கும் இதுதான் காரணம். நிறைய படத்துக்கு
ஒரு பேட் ரிவ்யூ வர்றதுக்கும் இதான் காரணம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த வேட்டையெல்லாம் கூட நான் பார்த்து நல்ல கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. பட் மக்களுக்கு வந்து இது என்ன இவ்வளோ நேரம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம நல்லதை கொடுக்கறது வேற, நல்லதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத கொடுக்கறது வேற அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட என்னல நான் சொல்ல வர்றது இதுதான் மக்களே. ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா அது எந்த மூவியா இருந்தாலும் எந்த ப்ரொடியூசர்ஸா இருந்தாலும் மிகப்பெரிய ஹீரோவை முக்கியமா உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மக்கள் கிட்ட கொடுங்க. நாங்க சொல்றோம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க அதை ஜட்ஜ் பண்ற மனப்பான்மையில மட்டுமே பார்ப்போம். அது கண்டிப்பா எங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கங்குவா இஷ்யூக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் மக்களோட பார்வையை எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is லோகு சுஜி.